இலங்கையிலே பாராளுமன்ற தேர்தலான இடம்பெறுகின்றது. இன்று மிக அருமையான சந்தர்ப்பத்தை நான் இன்று தவறவிடாமல் வாக்களிப்பதற்காக செல்ல உள்ளேன். இன்று எனது பொட்டி சதுரம் என்று சொன்னால் பொட்டி ஃபுல்லாக அந்த முட்டக்கூடாது. பொட்டியில் முட்டாமை மாதிரி ஒரு ஸ்டார் ஒன்று போடணும். விரும்பும் கட்சியின் உறுப்பினர்கள் யாரை தெரிவு செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் கீழே ஒன்று போடலாம், 2, 3க்கு போடலாம். 3க்கு கூடுதலாக நீங்கள் அந்த வாக்கை பதிவு செய்யக்கூடாது. ஹாய், வணக்கம் உறவுகளே. காண்டிபன் வியூஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் இலங்கையிலே பாராளுமன்ற தேர்தலான இடம்பெறுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான மக்களுக்கு மிக அரிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பமானது இடம்பெறுகின்றது. நீங்கள் விரும்பும் கட்சியை தெரிவு செய்வதற்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் அனைவரும் வாக்களிப்பதற்கு சென்று உங்களுக்கு நீங்கள் விரும்பும் கட்சியை தெரிவு செய்து வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு, நீங்கள் இந்த வாக்களிப்பதை தவறவிட்டு மீண்டும் ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை குற்றம் சாட்டுவது பொருத்தமானதாக இருக்காது. நீங்கள் இன்றைய தினம் அளிக்கின்ற வாக்கானது தான் அந்த நீங்கள் விரும்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் வெளி மாவட்டத்திலிருந்தும் மற்ற தூர இடங்களிலிருந்தும் வருகை தந்து மக்கள் அந்த தமது தேர்தல்களை கட்டாயம் போட வேண்டும் என்பதற்காக மக்கள் ஆர்வத்துடன் இன்றைய தினம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல வயோதிபர்கள் அந்த வாக்கினை பதிவிட தமக்கு வாகன வசதிகள் இல்லை மற்றும் கண் பார்வை தெரியாது போன்றவற்றால் அந்த வாக்கினை பதிவிடாமல் உங்களுடைய வாக்குச்சீட்டினை நிராகரிக்கிறீர்கள். வாக்கை நீங்கள் சென்று பதிவிட்டால்தான் அந்த வாக்கானது நீங்கள் விரும்பும் ஒரு அரசியல் கட்சியை தெரிவு செய்வதற்கான அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. நீங்கள் வயோதிபர்களை ஊக்குவித்து சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் அவர்களுக்கான அந்த எலெக்ஷன் வாக்கை போடுவதற்கு நீங்கள் உற்சாகமும் ஊக்குவிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதனை இளைஞர்களுக்கு தெரிவித்து கொண்டு, தேர்தலிலே நீங்கள் விரும்பும் கட்சியை வாக்களிப்பது எவ்வாறு என்பது பற்றி நான் கூறுகின்றேன். நீங்கள் விரும்பும் கட்சியை தற்போது இந்த தேங்காய் என்று சொன்னால் தேங்காய்க்கு புல்லடியிட்டு அது புல்லடி அந்த பெட்டி சதுரம் என்று சொன்னால் பொட்டி ஃபுல்லாக அந்த முட்டக்கூடாது. பொட்டியில் முட்டாமை மாதிரி ஒரு ஸ்டார் ஒன்று போடணும். புள்ளை தர மாதிரி எப்படி போடணும். புல்லடி போட்டுட்டு நீங்கள் விரும்பும் கட்சிக்கு உள்ளடி இட்ட பின்னர் கீழே நீங்கள் விரும்பும் வாக்காளர் 1, 2, 3, 4, 5 ஒரு 10 வரைக்கும் இருப்பார்கள். அதில் நீங்கள் யாரை தெரிவு செய்ய விரும்புகிறீங்களோ உங்கள் இந்த கட்சியில் தெரிவு செய்து நீங்கள் விரும்பும் கட்சியின் உறுப்பினர்கள் யாரை தெரிவு செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் கீழே ஒன்று போடலாம், 2, 3க்கு போடலாம். 3க்கு கூடுதலாக நீங்கள் அந்த வாக்கை பதிவு செய்யக்கூடாது. ஒரு ஆளுக்கும் போடலாம், 2 பேருக்கும் போடலாம். அதுவும் அந்த கீழே முட்டாத மாதிரி போடணும். அப்படி நீங்கள் உங்களோட உறுப்பினர்களை தெரிவு செய்யலாம். நீங்கள் விரும்பும் கட்சியின் உறுப்பினர்களை தெரிவு செய்து வாக்களிக்க முடியும். இன்றைய தினம் தேர்தலானது மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் எனது வாக்கை மிக அருமையான சந்தர்ப்பத்தை நான் இன்று தவறவிடாமல் வாக்களிப்பதற்காக செல்ல உள்ளேன். இன்று எனது இது எலெக்ஷன் துண்டு வந்திருக்குது. இன்று இது நான் இப்போ சென்று வாக்களிக்க போகிறேன். அந்த காணொலிகளை பார்வையிடுவீர்கள். வாக்கெடுப்பு நிலையத்துக்கு போயிட்டு வரேன் பாருங்க. தற்போது பாருங்க என்னுடைய வாக்கை பதிவு செய்துட்டு நான் போய்கொண்டிருக்கிறேன்.